வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தில்லைமணிகண்டன். ஒரு சின்ன வீடியோ தான். நம்ம ரேஷன் கடைக்கு போவோம். அப்போ இப்போ எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கான்னு வைங்களா. அரிசி, பருப்பு, மற்றபடி எண்ணெய் எல்லாம் நமக்கு அரிசி இலவசமாக தான் தர்றாங்க. பருப்பு, அப்புறம் பாமாயில், சீனி, இந்த இது மட்டும்தான் பைசா கொடுக்கணும். எங்களுக்கு பில்லில் 92 ரூபா 50 பைசா வருது. ஆனால் நம்ம கொடுக்குறது 100 ரூபா கொடுத்துருக்கீங்களா, மிச்சம் 7 ரூபா 50 பைசா தரணும். ஆனால் 50 பைசா மிச்சம் இல்லாது. அதனால் நமக்கு சரி 7 ரூபா தரணும். ஆனால் 7 ரூபா தர மாட்டாங்க, 5 ரூபா தருவாங்க. ஆனால் அதை நம்ம யாரும் கேட்குறதே கிடையாது. ஏன் அதுவே அந்த 2000 ரூபாவும் ஒரு தான் சரி. அடுத்த வாட்டி வாங்கிச்சுன்னா அந்த 2000 கழிச்சிட்டு அடுத்த வாட்டி தரலாம். ஆனால் தர மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, 5 ரூபா தருவாங்க. இது போக பொரியல்லாம் வாங்குங்க, உப்பு வாங்குங்க, வேறு என்னது டீத்தூள் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இந்த பொருள் மட்டும் தான் உண்டு, அது உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்கி கொள்ளலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வலுக்கு டைம் அதை வாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் கம்மி தான் அது முந்தியை விட. இது போக நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அரிசி தான் வாங்குகிறோன்னா 10 கிலோ அரிசிக்கு 2 கிலோ அரிசியை முழுங்கிடுறாங்க. அது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயும் அவங்க திருப்பி நான் கேட்டதில்லை. ஆனால் இதை எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலான்றது எனக்கு தெரில. ஏன்னா நம்ம இதை செல்லில் வீடியோ எடுத்தாலும் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு காட்டாது. ஆனால் அந்த அலையாக ஓடும், அதெல்லாம் காட்டாது. பட் இதை எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு தெரில. இதேமாதிரி நீங்கள் எங்கேயாவது ரேஷன் கடையில் அரிசி வாங்கி அதை எடை போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்துருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நம்ம காயலாங்கடையில் இருந்ததுனால காயலாங்கடையில் ஒரு பாயிண்ட் அடித்தா, அதாவது 10 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 200 ரூபா அடிக்கும். அப்படி அந்த இதில் தெரியுது எனக்கே தெரியுது. தெரிஞ்சாலும் நம்ம சொன்னாலும் அவங்க எழுத மாட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம திராசை கொண்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் சரி, இது என்னோடய ஒரு அபிப்பிராயம். அதான் சரி உங்கள்கிட்ட எப்படின்னு கேட்க. இதை எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இல்லை எதாவது பண்ணலாம்னா ஏதாவது சொல்லுங்கள். வேறு அவ்வளோதான் மக்களே. நன்றி.